Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் கார்டனிங்ல நீங்க பார்க்கிறது என் வீட்ல இருக்கக்கூடிய பலாக்கன்னு தான். இந்த பலாக்கன்னு வந்து டெம்போல வந்து நர்சரியில இருந்து கண்ணுங்கலாம் வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வாங்கி வச்சது. இத வாங்கி வச்சு 3 வருஷம் ஆகுது. ஆனா இது கண்ணா இருக்கும்போது இத குரங்குகிட்ட இருந்து காப்பாத்துக்கு படாத பாடுபட்டோம். கூடுலாம் வச்சு புடவையெல்லாம் கட்டி விட்டு அது என்ன பண்ணும் வந்து நுனிய ஒடிச்சு விட்டு போயிடும். ஸோ அதனாலேயே வந்து வளர்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இதை சுற்றி இருந்த மரங்கள்லாம் வெட்டிட்டோம். ஸோ பலாக்கன்று வளரணும் அப்படின்றதுக்காக. இது எங்கள் வீட்டுக்காரருடைய பெட்டு இந்த மரம். அவர் தான் பார்த்து வளர்ப்பார், பார்த்து தண்ணி ஊற்றுவார். ஸோ இது ஒரு பலாக்கன்று நாங்கள் வச்சோம். ஒரு 3 வருஷம் ஆகுது இது வச்சு. நல்லாவே வளர்ந்துட்டு வருது, வேரும் நல்லா பிடிச்சிருச்சு. பட் ஆனால் காய்க்கிறது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது, காய்க்கும்போது பார்ப்போம். அடுத்து இதுவும் பலாக்கன்று தான். இதில் ஒரு வியப்பு என்ன அப்படின்னாக்கா, அந்த மரத்துக்கு முன்னாடியே இந்த கன்று வச்சுட்டேங்க. இது வந்து வீட்டில் பலாப்பழம் சாப்பிட்டு அந்த விதையில அந்த கொட்டையில் வந்து நாற்று விட்டு வச்ச கன்று இது ரெண்டுமே குரங்குக்கிட்டேன்னு தப்பிச்ச கன்று. இது செத்துரும் பிழைக்காது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனாலுமே அதுவுமே பிழைச்சி வந்துருச்சு. சரி சாயம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வேலியில் கட்டி வச்சுருக்குறோம். தெரியுதுங்களா? இது வளராததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இதை சுற்றி வேப்ப மரம், மாமரம், தென்னை மரம் எல்லாமே என்ன பண்ணியிருக்குது, அடைச்சிருக்குது. ஸோ அதனால் இது வந்து அந்த அளவுக்கு அந்த மரம் வளர்ந்த அளவுக்கு இந்த மரம் வளரலை. ஆனாலும் தண்ணி விட்டு பார்த்துட்டு தான் இருக்கும், தினமும் தண்ணி பாய்ச்சிறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஏன்னா இந்த பக்கம் மாமரம், பெரிய மாமரம் இருக்குது, அது வந்து காய்ச்சிட்ருக்கு, அதனால் அதை வெட்ட முடியாது. ஸோ வளர்கிற வரைக்கும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் விட்டு பாதுகாத்துட்டு வரோம். அது அதனுடைய இது எப்படியோ அது வளரட்டும் அது. ஸோ இன்னும் சில பலாமரம்லாம் இருக்குது. இது 2 தான் நாங்கள் வச்சு உருவாக்குனது. ஒரு பெரிய பலாமரம் தெரியுதுங்களா, இது வந்து எங்கள் மாமனார் வச்ச மரம் இது. ஸோ அதுலேயுமே வந்து பலாக்காயெல்லாம் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது பாருங்க. ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த மரத்தில் காய்க்கிற எந்த பலாப்பழத்தையும் நாங்கள் அறுத்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஏன்னா அது அத்தனையுமே குரங்குக்கான ஃபுட்டு தான். அது கொஞ்சம் பழுகிற வாசனை வந்தாலும் பறித்து கீழே போட்டு அதுங்க அழகாக தின்னுட்டு போயிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பலாமரமும் இருக்குது. இது எல்லாமே வந்து எங்கள் மாமனார் வச்சு உருவாக்குனது. அது எப்போ வச்சாருன்னு எனக்குன்னு தெரில. 30 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்த பலாமரத்தை வச்சு. 30 வருஷம் மரம் அப்படின்றாங்க. அதுலேயும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆசைக்கு என்னைக்காவது பறிக்கலான்னு பார்த்தாலும் அந்த குரங்க விடாதுங்க. ஸோ அங்கேயுமே ஒரு பலாமரமும் இருக்குது. தெரியுதுங்களா, அங்கே ஒரு பலாமரம் இருக்கிறது. அதுலேயுமே பலாக்காய்ங்க இருக்குது. அதுவும் குரங்குக்கான ஃபுட்டு தான். அதனால் அதுங்க தின்னது போக மிச்சம்தான் நமக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் நம்ம. ஸோ உங்கள் வீட்டில் பலாமரம் இருந்தது, பலாக்கன்று இருந்தது அப்படின்னாக்கா அதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.